டாஸ்மாக் என்ற நிறுவனத்தின் மீது தானே அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரனை பற்றி விசாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறதா? சட்டவிரோதமாக லஞ்சம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தம்பியோடு உரையாடி இருக்கிறார் என்று அமலாக்கத்துறை குற்றம் சுமத்தினால் ஒரு மாநிலத்தை இந்த அளவுக்கு லூட் பண்ண ஒரு கட்சியை நாங்கள் பார்த்ததில்லை. அடிக்கிறாங்க, எல்லா ஊரையும் அடிக்கிறாங்க. சார், இப்போ வந்து டாஸ்மாக் ஊழல் அது தொடர்பான இடி ரைடு அது வந்து பயங்கர மும்முரமாக நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில் வந்து உச்சநீதிமன்றம் ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா தனி மனித உரிமை மீறல். 41 பேர் மேலே ஆல்ரெடி டிவிஎஸ்சி போட்ட வழக்கில் அவங்க இடி உள்ளே வந்திருக்கு. ஸோ அது தனி மனிதனுக்கான கேஸ் தானே, எதுக்கு டாஸ்மாக் மேலேயே கை வச்சிங்க அப்படின்றது அவங்களோட கேள்வியாக இருக்குது. ஸோ இப்போ மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான மனநிலை இருக்குன்னா இதுக்கப்புறம் ஈடியால் தொடரவே முடியாது. இது நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. தனிநபர்கள் மீது பதிவு செய்த எஃப்ஐஆர்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷனை நீங்கள் எப்படி விசாரிப்பீர்கள் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தடை விதித்திருக்கிறது. நீங்கள் தினமலரில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இது மாநில உரிமைகளை மீறும் செயல் என்றெல்லாம் ஓரல் அப்சர்வேஷன்ஸ். அது ஆர்டர் காப்பி இன்றைக்கி காலையில் வரைக்கும் அப்லோட் ஆகலை. ஸோ எக்ஸாக்டாக ஆர்டரில் என்ன இருக்குன்றது தெரியாது. ஸோ நேற்று நடந்த பிரதிவாதங்களை வைத்து நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். டிவிஎஸ்சி டாஸ்மாக் தொடர்பாக பதிவு செய்த எஃப்ஐஆர் அகெயின்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ், அதை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி குற்றம் சுமத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்போது அந்த இடி விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இப்போது டாஸ்மாக் என்ற நிறுவனத்தின் மீது தானே அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரனை பற்றி விசாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறதா? அவர்கள் தனிநபர்கள் தானே. ஆமாம், விசாகன் கூட எம்டியா வருவார். ரத்தீஷ்க்கும் ஆகாஷ்க்கும் இதில் எந்த ரோலும் இல்லை டாஸ்மாக் விஷயத்தில். டாஸ்மாகோட எம்டியாக இருந்தாலும் திரு விசாகன் என்பவர் ஒரு தனிநபர். விசாகன் என்ற தனிநபர் டாஸ்மாகின் மேலாண் இயக்குனர் என்ற தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஊழலில் ஈடுபட்டுள்ளார் என்று அமலாக்கத்துறை குற்றம் சுமத்தினால் விசாகனை விசாரிக்க முடியுமா? முடியாதா? எல்லாரையுமே இப்படி கொண்டு வந்துட முடியல சார். எல்லாருமே தனிநபர்கள் சேர்ந்துதான் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு டாஸ்மாக். நீங்க சொல்றது கரெக்ட். டாஸ்மாக் என்ற நிறுவனத்தை நாங்கள் குற்றவாளியாக்கவில்லை. டாஸ்மாக் என்ற நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சட்டவிரோதமாக லஞ்சம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தம்பியோடு உரையாடி இருக்கிறார் என்று அமலாக்கத்துறை குற்றம் சுமத்தினால் இல்லை விசாரிக்காதீர்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுமா? லாஜிக்காக இருக்குது சார். ஆனால் நேற்று வந்து வழக்கறிஞர் முகுல் ரோத்தக் என்ன சொல்லியிருக்காருன்னா, டாஸ்மாக்குள்ளே நுழைஞ்சு அந்த கம்ப்யூட்டர், அந்த டாஸ்மாக்குடைய அந்த மென்பொருள் பொருட்களெல்லாம் வந்து ஒர்க் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதானே சொல்லியிருக்காரு. எல்லாம் சொல்லியிருக்கிறார். அமலாக்கத்துறை அவர்கள் தரப்பு வாதம் என்பதை உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைத்து விட்டார்களா? போதுமான அளவுக்கு எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதற்கு நேரம் இல்லை, வைக்கவே இல்லை. அமலாக்கத்துறை வைக்காமலே இடைக்கால தடை கொடுப்பாங்க. ஒரு டைம் கொடுத்துருக்கணும்ல. நீதிமன்றங்கள் என்ன தீர்ப்பு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகலை. அமலாக்கத்துறையோட வாதத்தில் நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகலை. அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் மிஸ்டர் SV ராஜு எழுந்து 1000 கோடி ரூபாய் ஊழல் மிகப்பெரிய ஊழல் என்று சொல்கிறார். ஆனால் நீதிபதிகள் இல்லை, நாங்கள் தடை விதிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விசாரணையில், எங்களுடைய விசாரணையில் இவ்வளவு விவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. விசாகன் என்ற தனிநபர் டாஸ்மாகின் மேலாண் இயக்குனர் அன்பு தம்பியோடு உரையாடி இருக்கிறார். அந்த அன்பு தம்பியிடம் தொடர்ந்து அவர் டாஸ்மாகின் கொள்கை முடிவுகள் தொடர்பாக உரையாடி இருக்கிறார். அந்த அன்பு தம்பி எந்த விதமான பதவியிலும் இல்லாமல் என்ரிகா வகையான மதுபானங்களை எல்லாம் வாங்குங்கள் என்று டாஸ்மாக் மேலாண் இயக்குனருக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். நாங்கள் டாஸ்மாக் நிறுவனத்தை குற்றம் சாட்டவில்லை. டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனராக இருந்த விசாகனை குற்றம் சாட்டுகிறோம். விசாகனுக்கு உத்தரவுகளை பிறப்பித்த தம்பியை குற்றம் சாட்டுகிறோம். அந்த தம்பி
விசாகனோடு சேர்ந்து செய்த ஊழலில் கிடைத்த பணத்தை வைத்து இன்னொரு தம்பி ஆகாஷ் பாஸ்கரன் என்ற தம்பியை அழைத்து சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு என்ற பல தம்பிகளை வைத்து திரைப்படம் எடுத்திருக்கிறார். ஸோ இதில் இருக்கிற ஒரு டசன் தம்பிகளை நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை வாதிட்டால் உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிக்குமா? லாஜிக்காக இருக்குது சார். இன்னொரு ஆங்கிள் சொல்கிறேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹேஸ் ஃபவுண்ட் ஸ்பெசிஃபிக் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் உதயநிதி. நான் தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன், இது ஒரு பொலிட்டிக்கல் சர்ச்ன்றதை சொல்லிட்டு வரேன். அதுக்காக எவிடன்ஸே இல்லாமல் டாஸ்மாக் ஊழலில் மாலதியும் ஜெயபிரகாஷும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ட்டு அமலாக்கத்துறையால் குற்றம் சுமத்த முடியாது. ரைட்டா? தேர் ஷுட் பி சம் லிங்க் இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் டாஸ்மாக் கடையில் வந்து ஒரு மதுபானம் வாங்கியிருக்காருன்றதுக்காக ஜெயபிரகாஷை சார்ஜ் ஷீட் பண்ண முடியுமா? முடியாது. சம் மணி ட்ரெயில் ஷுட் பி தேர். விசாகனும் ரத்தீஷும் பேசி ரத்தீஷ் ஜெயபிரகாஷை வச்சு ஜெயபிரகாஷ் பேரில் ஒரு 300 கோடிக்கு ரத்தீஷ் வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோ. ரத்தீஷுக்கும் ஜெயபிரகாஷுக்கும் பண தொடர்பே கிடையாது. ஆனால் ரத்தீஷும் ஜெயபிரகாஷுக்கும் நல்ல பழக்கம் உண்டுன்றது அமலாக்கத்துறைக்கு தெரியுது. ஜெயபிரகாஷுக்கு 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு. ரத்தீஷோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஜெயபிரகாஷுக்கு பணம் எதுவுமே போகல. அப்போ அமலாக்கத்துறை என்ன செய்யும்? ஜெயபிரகாஷை அழைத்து, தம்பி 300 கோடிக்கு வீடு கட்டுறீங்க, நீங்கள் இந்த சவுக்கு மீடியாவில் வேலை செய்கிறீங்க, ஒரு ஓட்ட பைக் வச்சுருக்கிறீங்க, அதையும் பிடிங்கிட்டாங்க. இப்படி ஓட்ட பைக்கை வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் 300 கோடிக்கு வீடு கட்டுறீங்களே, உங்களுக்கு ஏது பணம் என்று கேட்டால் ஜெயபிரகாஷ், சார் எனக்கு நான் வந்து மைசூர் மகாராஜா ஃபேமிலியோட கடைசி வாரிசு, அந்த பேலஸில் ஒரு 4 கிரவுண்டு விற்றுட்டு அதில் வந்து துட்டு என்று கணக்கு காமிச்சா ஜெயபிரகாஷை ஒன்றும் பண்ண முடியாது. 300 கோடிக்கு ஜெயபிரகாஷ் கட்டிய வீட்டுக்கு ஜெயபிரகாஷால் உரிய விளக்கத்தை தர முடியவில்லை என்றால் ரத்தீஷ் தனது லஞ்ச பணத்தை ஜெயபிரகாஷிடம் முதலீடு செய்து அந்த வீட்டை கட்டியிருக்கிறார் என்ற முடிவுக்கு அமலாக்கத்துறை வர முடியுமா? ஜெயபிரகாஷ் அதை ஒத்துக்கலைன்னா ஜெயபிரகாஷ் அந்த 300 கோடி கணக்கு சொல்லுங்க போவார். பிஎம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் ஆஃப் பர்டன் இஸ் ரிவர்ஸ். ஆமாம், யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டுச்சோ அவங்க வந்து நான் நிரபராதின்னு நிரூபிக்கணும். காவல்துறை நார்மலாக வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா காவல்துறை அல்லது அரசு தரப்பு சந்தேகத்திற்கு இடமற அந்த குற்றத்தை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். பிஎம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜெயபிரகாஷ் இதில் குற்றவாளின்னு சொல்லிட்டா நீ தான் ஐயோ சார் நான் இல்லை சார் அப்படின்னு நிரூபிக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் போட்டு இந்த 300 கோடி ரூபாய் இங்கே பாருங்க சார், சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. அதான் சொன்னேன், நான் மைசூர் மகாராஜாவோட கடைசி வாரிசு, இதை வந்திருக்கு பாருங்க, தங்க நகையெல்லாம் ஏலம் போட்டு விற்று அதில் வந்து துட்டு, அதில் நான் 300 கோடிக்கு வீடு கட்டேன்னு ஜெயபிரகாஷ் கணக்கு காமிச்சிட்டா நீங்கள் போங்க சார்ன்றோம். கணக்கு காட்ட முடியலன்னா ஸோ இடி ப்ரிசியூம்ஸ் தட் ஜெயபிரகாஷ் 300 crore worth of property is proceeds of crime. இப்போ ஆகாஷ் பாஸ்கரனை அழைச்சி திரைப்பட நிறுவனம் தொடங்கினீர்களே, 3 படங்கள் தயாரிக்கிறீர்களே, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இட்லி கடையில் இட்லியின் விலை என்ன, தனுஷுக்கு சம்பளம் எவ்வளவு? இல்லை சார் தனுஷ் ஃப்ரீயாக நினச்சி கொடுத்தாரு சார், நான் ஏற்கனவே சொன்னேன் இது, தனுஷ் ஃப்ரீயாக நினச்சி கொடுத்தாரு. தனுஷை கூப்பிட்டு என்ன சார் ஃப்ரீயாக நினச்சிங்களா? ஆமாங்க நான் ஃப்ரீயாக நினச்சேன். ஏன் நினச்சிங்க? ஆகாஷ் பாஸ்கர் எனக்கு ஃப்ரெண்டு சார். சரி, இது போல் உங்களுக்கு பல நண்பர்கள் இருக்காங்க, எத்தனை நண்பர்களோட படத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக நினச்சி கொடுத்துருக்கீங்க? இல்லை சார் இதுதான் ஃபஸ்ட்டு படம். அப்போ இவ்வளோ பேருக்கு இல்லாமல் எதுக்கு முதலையாக இவருக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக நினச்சி கொடுக்குறீங்க? அப்போது உத்தேசமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை ரொக்கமாக கருப்பு பணமாக வாங்கி கொண்டு நீங்கள் நடித்திருக்கிறீர்கள். ரொக்கமாக கருப்பு பணமாக நீங்கள் வாங்கிய பணம் டாஸ்மாகிலிருந்து வந்த ப்ரோசீட்ஸ் ஆஃப் கிரைம். இது விசாரணை நடக்கும் தானே? எப்படி நடக்காம போகும்? விட்டுருவாங்களா? அண்ட் உதயநிதி அவர்களுக்கு எதிராக சாலிடாக எவிடன்ஸ் கிடைத்திருக்கிறது எனும்போது சரிப்பா சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு விட்டு நம்ம வேலையை பார்ப்போம் என்று போய்விடுவார்களா? லிக்கர் பாலிசி ஊழலை வச்சு தானே இந்தியா பூரா தேர்தல் சந்திச்சுக்கிட்டு இருக்கு பிஜேபி. எப்படி விடுவார்கள் சார்? இப்போது அதுவும் இதுக்கு இந்த தடைக்கு ஒரு காரணமாங்க சார். எதுமா? ஆல் ஓவர் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமாக லிக்கர் பாலிசியின் மூலமாக தான் உள்ளே வராங்க. அதெல்லாம் அது பற்றின ஆர்குமெண்ட்ஸ் நடக்கவே இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்டு போய் இவங்க உரிமைகளை மீறுகிறார்கள், இந்த 41 எஃப்ஐஆர் லஞ்ச ஒழிப்புத்துறையின் எஃப்ஐஆரில் இண்டிவிஜுவல்ஸுக்கு எகென்ஸ்டாக போடப்பட்ட எஃப்ஐஆர், அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை வச்சு இடி உள்ளே வர முடியாதுன்னு சொல்லும்போது பிரைமா ஃபேசி கோர்ட்டு இதே ஏற்றுக்குது, வி ஸ்டே அப்படின்ட்டாங்க. இல்லைங்க நாங்கள் நடத்தின விசாரணையில் இவ்வளோ மேட்டர் தெரிய வருது, அது ப்ரெடிகேட் அஃபென்ஸு, இந்த அஃபென்ஸை வச்சு நாங்கள் போகும்போது வேறு சில அஃபென்ஸ் எங்களுக்கு தெரிய வருது. எங்களோட வேலை மணி லாண்ட்ரிங்.
கண்டுபிடிக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் எங்கே நடந்தாலும் அதை விசாரிப்பது அமலாக்கத்துறையோட கடமை. ஆனால் அந்த பணப்பரிமாற்றத்தை விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வேணும். இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை வச்சு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். வரும்போது பார்த்தா நாங்கள் 5000 ரூபா எஃப்ஐஆர் வச்சு தான் உள்ளே வந்தோம். பார்த்தா இங்கே 5000 கோடிக்கான ஊழல் நடந்திருக்கு என்று சொல்லும்போது இதே உச்சநீதிமன்றம் 5000 ரூபாய் ஊழலை மட்டும் விசாரிங்க, 5000 கோடி ரூபாய்னு நீங்கள் சொல்கிற ஊழலுக்கு ஆதாரம் இருந்தாலும் நீங்கள் அதை விசாரிக்கக்கூடாதுன்னு கோர்ட் எப்படி சொல்லும்? இதே வாதத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வைத்தார்களா டாஸ்மாக்கு? அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் மக்களின் நலனுக்காகத்தான் இந்த விசாரணைகள் நடக்கின்றன, அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடையில்லை என்று சொன்னதா? அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லுங்கன்னா அமலாக்கத்துறையின் தரப்பின் வாதங்களே எடுத்து வைக்கவில்லை. இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் சற்று தாமதமாகும். என்னென்றால் கோடைக்கால விடுமுறை இன்றோடு முடிகிறது. நீதிமன்றம் கோடைக்கால விடுமுறை தொடங்குகிறது. மீண்டும் ஜூலை மாதத்தில் உச்சநீதிமன்றம் திறக்கிறது. உச்சநீதிமன்றம் மீண்டும் ஜூலை மாதம் திறக்கும்போது இந்த தடையை நீக்குங்கள். இன்னொன்று ஒரு ஆர்டர் காப்பி இன்னும் அப்லோட் ஆகலை. என்ன போட்டிருக்காங்கன்னா ஷோ அஸ் தி ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டாஸ்மாக் என்று சொல்லுவார்கள். அப்போது உச்சநீதிமன்றத்தில் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இந்த தடையை நீக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. இது ஒரு புறம். அமலாக்கத்துறை டாஸ்மாக் வழக்கை விசாரிக்க தானே உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. சிஎம்டி இல்லையா? லஞ்ச ஒழிப்புத்துறை இல்லையா? மன்னிக்கணும், பத்திரப்பதிவுத்துறை இல்லையா? ஆமாம். ஆனால் அதிலெல்லாம் உதயநிதி அவர்களுடைய பெயர் அடிபடுமா, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கான்னு தெரியல. மூர்த்தியை பிடிச்சோன்னா மதுரை அவுட்டு, சேர்பாவை பிடிச்சிங்கன்னா சென்னையில் ஒரு 6 தொகுதி அவுட்டு, எம்ஆர்கே பிடிச்சிங்கன்னா அந்த பகுரம் ஒரு தொகுதி அவுட்டு, நேரு ஏற்கனவே பிடிச்சிட்டாங்க, திருச்சி மாவட்டம் அவுட்டு. அமலாக்கத்துறை விசாரணையோட நோக்கம் உங்களை முடக்கிறது. அது ரொம்ப கஷ்டமா? ஏதோ ஒரு பேங்க்கில் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனோட பேங்க் ஃப்ராடை வச்சு நேருவோட தம்பி நடத்துகிற ட்ரூ வேல்யூ ஹோம்ஸுக்கு உள்ளே வந்தாங்களா? அது மாதிரி வர முடியாதா? உங்களுக்கு இன்னும் அந்த ஏரியா கிரேவாக இருக்குது. அமலாக்கத்துறையோட பவர்ஸ் என்னன்ற விஷயம் கிரேவாக இருக்குது. மதன்லால் சௌத்ரின்றது தான் அமலாக்கத்துறையோட அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டோட வேலிடிட்டியை டிசைடு பண்ண அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கேட்டு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு அது போயிருக்கு என்று நான் நம்புகிறேன். அதுவரை அமலாக்கத்துறையோட அதிகாரங்கள் எல்லையில்லாதவை. இப்போ உச்சநீதிமன்றம் இந்த வழக்கிலேயாவது ஒரு முடிவை சொல்லட்டும். அதனால் விரைவில் இந்த தடை நீக்கப்படும். இன்னொன்று விஷயத்தை நான் சொல்லிடுறேன். காலையில் ஒரு மூத்த பிஜேபி தலைவரோடு பேசி கொண்டிருந்தேன். என்ன சார் இது இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லும்போது அவர் இந்த பாருங்கள், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, திமுகவை பிஜேபி விடுவதாக இல்லை, ஓகேவா? ஒரு மாநிலத்தை இந்த அளவுக்கு லூட் பண்ண ஒரு கட்சியை நாங்கள் பார்த்ததில்லை. அடிக்கிறாங்க, எல்லா ஊரையும் அடிக்கிறாங்க. பிஜேபி கவர்மெண்ட்லேயும் தப்புலாம் நடக்குது. யோகி ஆதித்யநாத்தோட ஆட்சியிலையும் கரப்ஷன்லாம் இருக்குது, இல்லைன்னா நாங்கள் சொல்ல. இப்படி ஒரு சுரண்ட விஷயத்தை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க. எப்படியும் விடுவோம் இதை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறதுக்கு? இப்போ விட்டோன்னா 26 திருப்பி இதே தொடருவாங்க. இதை எப்படிங்க ஆர்எஸ்எஸ் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம்? இதை எப்படிங்க ஹைகமாண்ட் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம்? அதனால் நிச்சயமாக இதில் எந்த விதமான லெட்டவுனும் இருக்கக்கூடாது. திஸ் இஸ் எ டெம்பரரி செட்பேக். வெக்கேஷன் முடிஞ்ச உடனே வில் ரீஓப்பன், கோர்ட்டு ரீஓப்பன் ஆன உடனே வில் அப்ரோச் தி கோர்ட் அண்ட் கெட் ரிலீஃப். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ரிலீஃப் கிடைக்கும் நம்புறாங்களாங்க சார்? யார் இதை அப்போல்டு பண்ணவே முடியாதுமா. நீங்கள் கிட்டத்தட்ட இப்போது உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேன்றது அமலாக்கத்துறை இந்தியாவில் எந்த வழக்கையும் விசாரிக்க முடியாதபடியான ஒரு ஸ்டே. ஜெயபிரகாஷ் ஒரு விஏஓ ஒரு 200 ரூபா லஞ்சம் வாங்கி கைதாகி அவர் மீது வழக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இடி அது உள்ளே ஜெயபிரகாஷ் பணியாற்றக்கூடிய வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய நில மோசடி நடந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்ளும். அதை விசாரிக்கிறாங்க. இது மாதிரி பெரும்பாலான இடங்களில் இப்படி தான் நடக்குது. கோர்ட்டு தலையிட்டு ஜெயபிரகாஷ் 500 ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காருல, அதை மட்டும் விசாரி. அந்த மிகப்பெரிய நில மோசடியை நீங்கள் விசாரிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லணும் ஏஜென்சி? அப்போது கோர்ட்டு சின்ன ஊழலை விசாரியுங்கள், பெரிய ஊழலை கண்டும் காணாமல் இருங்கள்னு ஒரு நீதிமன்றம் எப்படி சொல்லும்? லாஜிக்கலா? இந்த தற்காலிக வெற்றியை இவர்கள் ஏன் இப்படி கொண்டாடுகிறார்கள் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. பட்டாசு கிட்டாசுலாம் வெடித்து ஒரு அறிவாலை ஏட்டையா திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் உச்சநீதிமன்றம் சம்மட்டி அடி என்று கூறியிருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு குட்டுன்ட்டு ரொம்ப பிரமாதமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் நாட் கோயிங் டு எண்ட்.
அதான் சார், இப்போ இது ஈடிக்கு தோல்வின்னு சொல்லலாம், தற்காலிக தோல்வின்னு கூட வச்சுக்கோங்களேன். பின்னடைவு, தோல்வின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். பின்னடைவுன்னு வைங்களேன். பின்னடைவு. ஸோ அவங்களுக்கே இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும்போது நம்ம ரிலீஃப் வாங்கிடலாம், நம்ம தொடர்ந்து விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தற்காலிக வெற்றி அடைஞ்ச திமுக அதை கொண்டாடத்தானே செய்யும். அப்புறம் ஏற்கனவே 2Gலலாம் அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஸோ பொதுவாகவே திமுக வந்து லீகல் விங்கில் பயங்கர ஸ்ட்ராங்கு அப்படின்ற பேர்லாம் இப்போ வருது, இப்போ தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சட்டப்படியாக எல்லாத்தையுமே ஜெயிச்சிட முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் சரி. அதனால் இது ஒரு அவர்களுக்கு தற்காலிக வெற்றியாக இருந்தாலும் கொண்டாடுவதில் என்ன தவறு என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஐ டு அக்ரி. பட்டு இது லாங் ரன்னில் திஸ் வில் நாட் சஸ்டெயின். நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு கிரிமினாலிட்டி இருக்குது, மணி லாண்ட்ரிங்கான எவிடன்ஸ் இருக்குது. நான் சிம்பிளாக கேட்குறேன், அந்த விசாகனோட நடந்த சேட்டில் ஓப்பன் டெண்டர் விட்டோன்னா டிஎம்கே காரனுக்கு பார் கிடைக்காதுன்னு விசாகன் சொல்லியிருக்காரா இல்லையா? நீ பார்த்தியாப்பா? சொல்லியிருக்காரு. அதான் அந்த கிழிச்சு போட்ட அந்த டாக்குமெண்ட்ஸில். அப்படி இருக்கும்போது கோர்ட் அதை எப்படி கண்டோன் பண்ணும்? நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு டெண்டர்ஸ் வேர் ஆல் ஃபிக்ஸ்டுன்றது தெரியும், எப்படி கண்டோன் பண்ணும்? தட்ஸ் அன்லைக்லி.